வணக்கம். குமரகுரு ஜோதிர் நிலையம், பேர்ணம்பளை நாரோடு, திங்களூர். இப்போ ஒரு ராகு கேது, நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது பற்றி தான் இப்போ கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது உருவானதே ஒரு புராண கதை இருக்கு. அது எப்படின்னா, கூர்ம அவதாரத்துக்கு அப்புறம் தான் இந்த ராகு கேது உருவாச்சுன்னு புராணங்கள் சொல்லுது. விஷ்ணு பகவானின் ஒரு முக்கிய அவதாரமான கூர்ம அவதாரம். இந்த கூர்ம அவதாரத்துக்கு பின்னதான் இந்த ராகு கேது உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி திருப்பாட்கடல்ல, அதாவது தேவர்களும் அசுரர்களும் ஒரு புறமா, தேவர்கள் ஒரு புறமாகவும் அசுரர்கள் ஒரு புறமாகவும் பாட்கடல்ல கடையிறாங்க. அந்த பாட்கடல்ல கடையும் போது அது மந்தார மலை மத்தாகவும் வாசி கயிற்று கீழாகவும் திருச்சி பாட்கடல்ல கடையிறாங்க. அந்த மந்தார மலரை விஷ்ணு பகவான் சுழலை செய்து அதுல இருந்து தன்வந்திரிங்கிற ஒரு தேவன் அமிர்தத்தை எடுத்துட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது இந்த அசுரர்கள் அந்த தேவர்கிட்ட இருக்கிற அமிர்தத்தை பிடிக்கிட்டு ஓடுறாங்க. இதனால அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் வாக்குவாதமாகி தேவர்கள் போய் விஷ்ணு பகவானுக்கு அவதாரம் எடுத்து அந்த அசுரர்களிடம் இருந்த அமிர்தத்தை வாங்கி சரிசமமா அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. இந்த பானம் அப்படிங்கிற ஒரு அரக்கன் தேவர் மாதிரி உருவெடுத்து அதாவது அசுரர்களுக்கு தேவர்களுக்கு மட்டும்தான் அதிகமான ஒரு அமிர்தத்தை கொடுக்குறாங்க, நம்மளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தேவர் மாதிரி உருவெடுத்து அந்த விஷ்ணு பகவான்கிட்ட அமிர்தத்தை வாங்கி குடிச்சிடுறாங்க. இதை சூரியன் சந்திரன் பார்த்துட்டு இருந்து விஷ்ணு பகவான் கிட்ட போய் சொல்றாங்க. அந்த விஷ்ணு பகவான் கையில் இருந்த தண்டாயுதத்தினால அந்த ஸ்வர்ணபாக என்ற அரக்கன் அடிக்கிறாங்க. அவர் 2 துண்டுகளா ராகு கேதாக மாறிடுது. அதனால அவர் அமிர்த குடிச்ச காரணத்தினால அவருக்கு உயிர் போகல. அதனால 2 துண்டுகளாக மாறிடுது. இது போய் அந்த ஸ்வர்ணபாக பிரம்மதேவனை நினைச்சு கடுந்தவம் புரியுறாங்க. அந்த பிரம்மதேவன் இவங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்து, அவங்களுக்கு விட சூரியனை சந்திரன் காட்டி கொடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு சாவு விமோசனம் கொடுத்து ஒரு பவரை கொடுக்குறாங்க. இல்லை, அதாவது ஒரு கிரகண தோஷம் பிடிச்சாலும் அதை விட அவங்களுக்கு விட ஒரு பவராக கொடுக்குற மாதிரி ஒரு விமோசனம் கொடுக்குறாங்க. அதுல இருந்து தான் நம்மளுக்கு அந்த ராகு கேது உருவாச்சுன்னு ஒரு புராண கதைகள் சொல்லுது. இந்த ராகு கேது 5/12/2026 கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இந்த ராகு கேது பயிற்சி ஆகுது. இந்த ராகு கேதுங்கிறது பார்க்கும்போது அதே மாதிரி இது இடதுபுறமா சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் தான். எல்லா கிரகங்கள் வலதுபுறமா சொல்லனாலும் இது இடதுபுறமா சொல்லக்கூடிய கிரகங்கள். அது சாவத்துல அந்த சாவக்கேரில் இடதுபுறமா சொல்றாங்க. இது ஒரு 180 பாகையில். அதனால இந்த ராகு கேதுங்கிறது கூர்ம அவதாரத்துக்கு அப்புறம் தான் உருவாச்சு அப்படின்னு புராணங்கள் சொல்லுங்க. அதனால இந்த ராகு கேதுவுடைய பலன் இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறது நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படிங்கிறது நான் அடுத்த பதிவில் சொல்றேன். அதாவது மேச ராசிக்கு, அதாவது மொத்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். அதே மாதிரி கும்பத்தில் இருந்து மகரத்துக்கு ராகு பகவான் பயிற்சி அடைகிறாங்க. அதே மாதிரி இந்த கேது சிம்மத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறாங்க. இதனால இந்த ராசிகளுக்கு, இந்த 12 ராசிகளுக்கு என்ன பலனுங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோங்க. அதனால அடுத்த பதிவில் ஒவ்வொரு ராசியை பற்றி நம்ம சொல்ல போறோம். நன்றி, வணக்கம். குமரகுரு ஜோதிர் நிலையம், திங்களூர்.